அனைவருக்கும் வணக்கம். வினோதங்கள், வியப்புகள் மற்றும் ரசிக்க வைக்கும் தகவல்கள் நிறைந்த நமது பல்சுவை பெட்டகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மெல்ல மெல்ல மலரும் அழகான ஒரு காதல் கதை. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த முதல் ஈர்ப்பை இந்த உரையாடல் வழியே நீங்கள் உணரப் போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன் கொஞ்சம் அமைதியானவன், ஆனால் கனிவானவன். நிலா கலகலப்பானவள், எதையும் வெளிப்படையாக பேசுபவள். ஒரு மழைக்கால மாலை பேருந்து நிறுத்தம். அங்கே காபி ஷாப். அர்ஜுன் குடையுடன் நிற்கின்றான். நிலா மழையில் நனைந்தபடி ஓடி வருகின்றாள். நிலா மூச்சு இறைக்க, அடடா என்ன ஒரு மழை, தப்பிக்கவே முடியல. அர்ஜுன் மெதுவாக திரும்பி அவள் நனைந்திருப்பதையே பார்த்துவிட்டு தன் கையில் இருக்கும் டிஷ்யூ பேப்பர் நீட்டுகின்றான். இந்தங்க, முகத்தை துடைச்சுக்கோங்க, சளி பிடிச்சிக்க போகுது. நிலா சற்று தயக்கத்துடன் வாங்கி, தேங்க்ஸ். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அர்ஜுன், இல்ல, மழை நிக்கட்டும், வெயிட் பண்றேங்க. நிலா, எனக்கு இந்த மழைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் பெய்கிறது தான் எரிச்சலாக இருக்கு. ஆமாம், உங்கள் பேர் என்ன? என்னுடைய பெயர் அர்ஜுன். நான் நிலா. பேருக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் பிரகாசமான டைப். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. அர்ஜுன் சிறு புன்னகையுடன், இல்ல, தெரியாதவங்க கிட்ட பேச கொஞ்சம் தயக்கமா, அவ்வளவுதான். நிலா, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? அடுத்த சந்திப்பு ஒரு வாரம் கழித்து. அர்ஜுன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறான். நிலா அவனை பார்க்கிறாள். நிலா, ஹே அர்ஜுன், மறுபடியும் சந்திப்போம்னு நினைக்கவே இல்லை. என்ன புக் படிச்சுட்டு இருக்கிறீங்க? அர்ஜுன், இதுவா ஒரு காதல் கவிதை தொகுப்பு. நிலா, நிஜமாவா? உங்களை பார்த்தா ஏதோ சீரியஸான ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்குள்ளேயும் ஒரு கவிஞன் இருக்கிறானா? அர்ஜுன் அவளை பார்த்து, கவிஞன் எல்லாம் இல்ல, சில வரிகள் படிக்கும்போது யாரையாவது ஞாபகப்படுத்தும், அதுக்காகத்தான் படிக்கிறேன். நிலா, ஓஹோ, யாரை ஞாபகப்படுத்துது? அந்த ஸ்பெஷல் நபர் யாரு? அர்ஜுன் அவள் கண்களை நேராக பார்த்து, அதை சொல்ல இன்னும் நேரம் வரலன்னு நினைக்கிறேன். நிலா கொஞ்சம் வெக்கப்பட்டு பேச்சை மாற்றுகிறாள். சரி சரி, இன்னைக்கு நாம் ஏன் ஒரு காப்பி குடிக்கக்கூடாது? என் செலவு. அர்ஜுன், கண்டிப்பா, ஆனா ஒரு நிபந்தனை. நிலா, என்ன? அர்ஜுன், அடுத்த முறை காபி குடிக்கும்போது அது என் செலவு இருக்கணும். நிலா சிரித்துக்கொண்டே அர்ஜுனை பார்க்கிறாள். ஆஹா, அப்ப அடுத்த சந்திப்புக்கும் பிளான் பண்ணிட்டீங்க போல. சாமர்த்தியசாலி தான் நீங்க. ஆனா நான் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டேனே. அர்ஜுன் மெல்லிய புன்னகையுடன், பிடிக்கிறதுக்கும் பிடி கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்களா? நான் வெறும் வாய்ப்புகள் தான் உருவாக்குகிறேன். முடிவை உங்ககிட்டயே விட்டு விடுறேன்.
நிலா ஆச்சரியமாக, வாவ், வார்த்தை ஜாலமெல்லாம் பலமாயிருக்கு. சரி, அப்படியே அந்த காபி ஷாப் வரைக்கும் போவாமா, இல்லை இங்கேயே நின்று பேசிட்டே மழையை ரசிக்க போகிறோமா? அர்ஜுன் குடையை விரித்து அவளுக்கு பிடிக்கின்றான். போலாம். ஆனா ஒரு நிபந்தனை. இந்த மழையில் நீங்க நனையாம வரணும். ஏன்னா நிலா நனைஞ்சா வானம் அழுவும்னு சொல்றாங்க. நிலா வெக்கப்பட்டு சிரித்துக்கொண்டே, ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க அர்ஜுன். சரி, வாங்க. இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். காபி ஆவி பறக்க மேஜையில் இருக்கிறது. நிலா, அர்ஜுன், ஒரு நிமிஷம், நிஜமாவே சொல்லுங்க, முதல் முறை என்னை பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? உண்மையே சொல்லணும். அர்ஜுன் சிறிது யோசித்து உண்மையே சொல்லணும்னா, அந்த மழையில் நீங்க ஓடி வரும்போது ஒரு தேவதை வழி மாறி பூமிக்கு வந்துட்டாங்கன்னு தோணுச்சு. அப்புறம் நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே நான் தெரிஞ்சிட்டேன், இது தேவதை இல்ல, ஒரு சுட்டி பொண்ணுன்னு. நிலா சிரித்துக்கொண்டே, அடோ அப்பா, தேவதையில் இருந்து சுட்டி பொண்ணு ஆயிட்டனா? பரவாயில்லையே, இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு உங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் ரூட் ஆளுன்னு தோணுச்சு, ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுன்னு புரியுது. அர்ஜுன் காப்பியை பருகிக் கொண்டே, இந்த ஸ்வீட்லாம் நிலைக்கணும்னா நாம அடிக்கடி இந்த மாதிரி காபி குடிக்கணும். என்ன சொல்றீங்க? நிலா அவன் கண்களை உற்று பார்க்கலாம். உங்கள் கவிதை புத்தகத்தில் இருக்கின்ற அந்த ஸ்பெஷல் நபர் யாருன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட காபி குடிச்ச வருவேன். அர்ஜுன், அப்ப நீங்க ரொம்ப காலம் என் கூட காபி குடிக்க வேண்டியது இருக்கும் நிலா. ஏன்னா அந்த ரகசியத்தை சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும். நிலா மென்மையாக, அந்த தைரியத்தை நான் தருகிறேன். என்ன, கிளம்பலாமா? அர்ஜுன் புன்னகையுடன் கிளம்பலாம். இந்த உரையாடல் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருந்தா, அந்த முதல் சந்திப்பு, அந்த சின்ன புன்னகை, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய நினைவுகள் வந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள், வரலாறு மற்றும் கவிதைகள் தெரிஞ்சிக்க நம்ம பல்சுவை பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.